மற்றும் அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்திற்கு செல்வோம். இன்று தனிமையை பற்றி போதிக்கிறேன். சிலர் நினைக்கிறீர்கள், நான் தனிமையாக இல்லை, அதனால் வீட்டிற்கு போகிறேன் என்று. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தனிமையாக இருப்பதற்கு தனியாக விடப்பட வேண்டியதில்லை. நாம் அனைவருமே வாழ்வில் தனிமையை உணரும் நேரங்கள் உள்ளன. ஆமென். இன்று நான் போதிப்பதை நீங்கள் கேட்க வேண்டும், ஏனென்றால் அது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் என்று நம்புகிறேன். நமக்கு ஒரு ஊழியம் கிடைக்கிறது. அது நாம் உண்மையில் நாம் செய்ய வேண்டிய முறையில் செய்வதல்ல. அந்த ஊழியத்தை பற்றி 2 கொரிந்தியர் 1:3-4 பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் சகல இரக்கம், தயவு மற்றும் கிருபை உள்ளவர். தேவன் இரக்கம், தயவு மற்றும் கிருபை உள்ளவர் என்பது ஆச்சரியமானது. அவர்தான் அவற்றை ஏற்படுத்தியவர். எனவே உங்களுக்கு யாரிடமாவது இரக்கம் வேண்டுமென்றால் மனிதரிடம் செல்ல வேண்டாம், தேவனிடத்தில் செல்லுங்கள். சகலவித ஆறுதலின் தேவன், சகலவித ஆறுதல், எல்லா விதமான தேறுதல் மற்றும் உற்சாகத்தின் தேவன். நம்மை தேற்றி ஆறுதல் படுத்தி எல்லா துன்பங்களிலும், அழிவிலும், நிந்தையிலும் உற்சாகப்படுத்துகிறார். எனவே நாம் தேவனிடம் பெற்ற ஆறுதலினால் துன்பத்திலும் தொல்லையிலும் சிக்கிய மற்றவர்களை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்த வல்லவர்கள் ஆகிறோம். துன்பத்திற்கு மாற்றம் ஏற்படும் என்று அறிகிறோம். துன்பத்திற்கு மாற்றம் என்னவென்று அறிய வேண்டுமானால் நாம் தேவன் கொடுக்கும் ஆறுதலை பெற்றிருக்க வேண்டும். எனவே துன்பப்படுவது மிகவும் நல்லது. அது சத்தியத்தை அறிய உதவும். பிறகு அது உங்களுக்கு விலையேற பெற்றது. ஏனென்றால் தேவன் அளித்த அந்த ஆறுதலை பயன்படுத்தி துன்பத்தில் உள்ளவர்களை எப்படி ஆறுதல் படுத்துவது என்று தெரிந்து கொள்கிறீர்கள். நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வித துன்பமும் இல்லை என்றால் எந்த ஊழியமும் உங்களுக்கு இல்லை என்ற அர்த்தமாகும். இப்போது எத்தனை பேர் ஊழியத்திற்கு தகுதியானவர்கள்? சரி, உண்மையில் அதுதான் சத்தியம். காயப்பட்ட மனிதனுக்கு காயத்தை பற்றியே அனுபவப்படாத ஒருவர் எவ்வித மாறுதல் சொல்ல முடியும்? எனவே உங்கள் பிரச்சனைகளால் ஒன்றும் கிடைக்காவிட்டாலும் கூட மக்கள் அதில் எவ்விதம் காயப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள அது உதவுகிறது. எனவே மக்கள் தங்களின் துன்பத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது வேடிக்கையாக இவ்விதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் பாரத்தை போட்டு விடுங்கள், எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது என்று சொல்ல மாட்டீர்கள். இவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் சொல்லப்பட வேண்டும். ஆனால் மக்கள் தங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது அவர்களுக்கு போதனை செய்யாதீர்கள். கவனிக்கிறீர்களா? நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வசனம் அல்லது பிரசங்கம் தேவையில்லை. சில நேரம் ஒரு அணைப்பு தேவை. சில நேரம் அவர்களோடு சேர்ந்து அழ வேண்டும். சில சமயம் காது கொடுத்து கவனிக்க வேண்டும். வசனம் சொல்லவும் ஒரு நேரம் உண்டு. அது சரியான நேரத்தில் சொல்லப்பட வேண்டும். தவறான சமயத்தில் சொன்னால் அது நன்மையை விட அதிக தீமையே செய்யும். ஆமென். எனவே நாம் ஆறுதலின் ஊழியத்தை கற்க வேண்டும். என்ன ஆச்சரியம்! இயேசு பரலோகம் சென்ற போது சொன்னார், நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். ஆமென். நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் உங்களை விட்டு நீங்கவே மாட்டார். ஓர் உதவியாளர், ஆனால் அவர் எப்போதும் உடன் இருப்பார். இயேசு சொன்னார், இதோ சதா காலமும் நான் உங்களுடனே இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று. அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நமது கடின சமயத்தில் ஆறுதல் அளிப்பேன் என்றார். ஆனால் பலமுறை நாம் மனிதர்களை தேடுவதால் நமக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. தெரியுமா, மக்கள் நிலையற்றவர்கள். எனவே
நாம் தொடக்கூடியது எனக்கு வேண்டும் என்கிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நாம் வெளியே அல்ல உள்ளே தொடப்பட வேண்டும். நாம் ஆவியில் பலப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் பலமுள்ள ஆவி மனிதனின் சரீரத்தில் ஏற்படும் வலியையும் துன்பத்தையும் தாங்கும் சக்தியை பெறுகிறது என்று வேதம் சொல்லுகின்றது. நம் வாழ்வில் கடந்து செல்ல வேண்டிய பல காரியங்கள் உள்ளன. அதில் மனிதர் எவரும் உதவ முடியாது. தேவன் மட்டுமே அதன் வழியாக நடத்துவார். எனவேதான் மக்கள் பலர் தங்கள் துன்ப நேரத்தில் தேவனிடம் வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்களால் மற்ற நேரங்களில் தேவனை ஆராதிக்க முடியாது. பிறர் யாரும் உதவ முடியாத நேரத்தில் மட்டுமே தேவனை தேடுகிறோம் என்பது வருத்தப்பட வேண்டியதாகும். ஆனால் அப்படித்தான் அது நடக்கும் என்றால் அப்படித்தான் நடக்கும். ஆனால் தேவனிடம் வந்த பிறகும் இன்னும் அதிகமாக துன்பப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் நாம் தேவன்தான் எல்லாவற்றுக்கும் ஆறுதல் தருகிறவர் என்பதை அறியாததே ஆகும். அவர் நமக்கு சோதனையிலும் துன்பத்திலும் நிந்தையிலும் ஆறுதலும் தேறுதலும் கொடுத்து அதன் மூலம் அவர் நமக்கு அளித்த ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு மற்றவர்களை அவ்விதம் உள்ள துன்பங்களில் ஆறுதல் படுத்துகிறோம். ஆமென். நான் ஒரு நாள் புறக்கணிப்பை உணர்ந்ததை நினைவுபடுத்துகின்றேன். புறக்கணிப்பு மிகவும் வேதனையானது. இது என்னை ஏற்க வேண்டியவரிடமிருந்து வந்த புறக்கணிப்பாகும். நான் காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்தேன். என் உணர்வில் வலியை உணர்ந்தேன். ஆனால் 23-26 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செய்தியை கற்றுக்கொண்டேன். அதுதான் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருப்பது. அதுவே சரியான வழி. சொல்லுங்கள், சரியான வழி. சொல்லுங்கள், சரியான வழி. பாருங்கள், காரியங்களை உடனே செய்யாதது நம்முடைய பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாகும். 1 பேதுரு 5 சொல்கிறது, துவக்கத்திலேயே பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள். மனமுறிவை அடைந்தால் அந்த நிமிஷத்திலேயே என்ன செய்ய வேண்டும்? பிசாசை எதிர்க்க வேண்டும். பிசாசு உங்களிடம் பொய் சொல்லும் போது என்ன நடக்கும்? நீங்கள் அதே வார்த்தையை பிசாசை பார்த்து திருப்பி சொல்வீர்களா? நீங்கள் புறக்கணிப்பு, காயம் மற்றும் தாக்குதலுக்கு உட்பட்ட உடனேயே அந்த வார்த்தையை சொல்லுவீர்களா? உடனடியாக சொல்லுங்கள். உடனே தேவனிடம் கிவிதம் சொல்லுங்கள். தேவனே, நீர் என்னை ஆறுதல் படுத்த வேண்டும். உடனடியாக. தேவனே, மக்களால் எனக்கு உதவ முடியாது என்று எனக்கு தெரியும். எனக்கு உள்காயம் ஏற்பட்டுள்ளது. உணர்வில் காயப்பட்டுள்ளேன். நான் தாக்கப்பட்டு காயப்பட்டதை உணர்கிறேன். தேவனே, என்னை இப்போதே ஆற்றும்படி கேட்கிறேன். பிறகு கொஞ்சம் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? உம் ஆறுதலை இப்போதே நான் பெறுகிறேன். தேவனே, என்னை தேற்றும் ஆண்டவரே, நீர்தான் என் உள் ஆழங்களில் சென்று குணமாக்குகிறவர். என்னை பலப்படுத்தும் தேவனே. அந்த மனிதனை நான் சந்திக்கும் போது அவரிடம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதை மன்னித்து மறக்க உதவி செய்யும். நாம் மிகவும் அதிகமாக செய்துவிட்டோம். நாம் சரியானவற்றை செய்ய முயன்றோம், இல்லையா? நமது உள்ளம் சரியாக உள்ளதால் நாம் சரியானதை செய்தோம். ஆனால் நாம் மக்களிடம் செல்லாமல் தேவனிடம் ஓடி சென்றதால் சரியான காரியத்தை செய்தோம். சகல ஆறுதலின் தேவன். நாம் தனிமையை உணரும் சில நேரங்கள் எவை? அது நாம் சரீரத்தில் தனியாக உள்ளது மட்டுமல்ல. தனியாக உள்ளவர்கள் மட்டும் தனிமையில் உள்ளவர்கள் அல்ல, மற்றும் விதவைகள் அல்லது அனாதைகள் அவர்களும் கூட தனிமையை அனுபவித்தாலும் நமது வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் தனிமையை உணர்கின்றோம். அதற்கு என்ன செய்வதென்று நமக்கு தெரிய வேண்டும். மக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் சமயத்தில் தனிமையை உணர்கின்றார்கள். உங்களை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது கடினமானது. புரியாததைத்தான் மக்கள் புறக்கணிக்கிறார்கள். எனவே உங்களை புரிந்து கொள்ளாத பொது புறக்கணிப்பையும் அடைகின்றீர்கள். ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பலரும் புறக்கணிப்பிற்கு ஆளாகின்றார்கள். ஏனென்றால் சில சமயம் அல்லது பல சமயம் ஊழியத்தில் அழைக்கப்படும் மக்கள், அதுவும் குறிப்பாக அவர்கள் முக்கிய தலைவர்களாக வேண்டியிருக்கும் போது, அவர்கள் தனித்தன்மையுடன் விளங்க நேரும்போது, அவர்கள் எல்லோரும் விரும்புவற்றை விரும்பாமலும் எல்லோரும் செய்பவற்றை செய்யாமலும், ஏனென்றால் தேவ நோக்கத்திற்காக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மற்றவர்களைப் போல் இருக்க மாட்டார்கள். அவர்களை விட்டு தனித்தன்மை உள்ளவர்களை பார்த்து மக்கள் அச்சமடைகிறார்கள். எனவே எவரேனும் நம்மை வெறுக்கும்போது முதலில் நாம் அவர்களை நியாயம் தீர்க்கவும் குறை சொல்லவும் நினைக்கிறோம். பிறகு சாத்தான் அதை கொண்டு அவர்களை காயப்படுத்துகிறான். அதனால் அவர்கள் தேவனுடைய அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறான். ஏமாற்றப்படுவது நாம் தான். ஏனென்றால் தேவன் நமக்காக ஒரு தாளந்தை அவர்களில் வைக்கிறார், அவர்களுக்காக வைக்கவில்லை. ஒன்று தெரியுமா? தேவன் எனக்குள் வைத்துள்ள வரம் எனக்கல்ல, உங்களுக்காக பயன்பட வேண்டியது.
அது என்ன செய்கிறது தெரியுமா? அதிகமான உழைப்பை ஏற்படுத்துகிறது. தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வித்தியாசமான காரியங்களை வைத்துள்ளார். அதன் நோக்கம் நாம் அதை கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாகும். ஆனால் யாராவது நம்மை வெறுக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நியாயம் தீர்த்து குறை கூறி புறக்கணிக்கிறோம். சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் எதையாவது செய்ய வேண்டுமானால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் அவர்களது பொறுப்பில் இருந்து விலக்கி வைத்து நீ என்ன போல இல்லை நான் தொலைஞ்சேன்னு சொல்ல விரும்புவர் அல்ல என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென். மோசே தன் வாழ்வில் தேவனுடைய அழைப்பை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அதை அவர்கள் அறியாததால் அதிர்ச்சியுற்றார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 7:20. இந்த சூழலில் மோசே பிறந்தார். அவர் தேவனுடைய பார்வையில் அழகுள்ளவராக விளங்கினார். 3 மாதம் தன் தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டார். பின்பு அவர் அழியும்படி வெளியேற்றப்பட்டார். பார்வோனின் மகள் அவரை காப்பாற்றி அவரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு வளர்த்தாள். உங்கள் வாழ்வில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் பிசாசு என்ன செய்ய முயன்றாலும் தேவன் உங்களை பாதுகாப்பார். எனவே மோசே எகிப்தியரின் எல்லா ஞானத்தையும் கலைகளையும் கற்றார். அவர் வாக்கிலும் செயலிலும் வல்லவராக விளங்கினார். அவர் 40 வயது அடைந்தார். தன் இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவும்படியாக அவர் எண்ணினார். அவர்களில் ஒருவன் அநியாயமாக நடத்தப்பட்டதை கண்டபோது அவனை காப்பாற்றி அவனுக்காக எகிப்தியனை கொன்று பழி வாங்கினார். வசனம் 25 கவனியுங்கள். தன் சகோதரர்கள் மூலம் தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான். அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பினான். ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. அது ஒரு நாள் என்னை தாக்கியதைப் போல உங்களையும் தாக்குமா என்று தெரியாது. அன்று நான் அதை பார்த்தேன். ஆனாலும் என் வாழ்வில் பலவற்றை தவறாக புரிந்து கொண்டே வாழ்ந்தேன். என்னை புரிந்து கொள்ளாத அநேக மக்களை சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் நான் புதுமையாக செயல்பட்டேன். நான் சாதாரணமான ஒரு பெண் அல்ல, உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாகியிருப்பார்கள். போதகர் மனைவிகள் கிறிஸ்தவ முறையில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பெண்கள் ஒரு விதமாக இருக்க வேண்டும். தாய்மார்கள் ஒரு வகை. மேலும் 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 இது தொடர்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு சிறு பெட்டியை வைத்து அதில் எங்களை ஒட்டி வைத்து இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள். சரி, அந்த பெட்டியில் இருக்க மாட்டேன் என்பவர்களுக்கு என்ன நடக்கும்? உங்களில் சிலர் இப்பொழுது மற்றவர்கள் ஏற்படுத்திய பெட்டிக்குள் வாழ்கிறீர்கள். அதனால் மிகவும் துக்கமாக உள்ளீர்கள். இன்று அந்த பெட்டியை உடைத்து வெளியே வாருங்கள் என்று அழைக்கின்றேன். நீங்கள் அதை செய்யும் போது தனிமையை அனுபவிப்பீர்கள். பல சமயம் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? மற்றவர்களோடு ஒத்து போய் அவர்கள் எதிர்பார்ப்பவற்றை செய்து அவர்களை பிரியப்படுத்துகிறோம். ஆனால் அவர்கள் நம்மை பற்றி அக்கறை கொள்வதில்லை. ஏனென்றால் நமக்கு உதவி செய்யும் மக்கள் நாம் நினைக்கும் வகையில் செயல்பட அனுமதிப்பார்களே அன்றி அவர்களுடைய நோக்கங்களுக்கு நம்மை உட்படுத்த மாட்டார்கள். மற்றவர்களுடைய தாளந்துகளை நாம் எவ்விதம் தடுக்கிறோம் என்பது ஆச்சரியம் அளிக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய வரம் நமக்கு சாதகமாய் அமைவது இல்லை. இயேசுவின் சகோதரர்கள் அவரை பற்றி வெட்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர் மற்றவர்களை விட மிக புதுமையாக இருந்தார். புரட்சியாளர். அவருடைய சகோதரர்களாக இருக்கவும் விரும்பவில்லை. அவர் மரித்தோரை எழுப்பியும் அற்புதம் செய்தும் புகழ்பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களிடம் அவர், உங்கள் வேலை எப்போதும் உள்ளது, ஆனால் என் வேலை இன்னும் வரவில்லை. தேவன் செய்யும்படி சொல்லும் வரையில் நான் செய்ய மாட்டேன். ஆமென். ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவோடு இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்ற அதிர்ச்சியான காரியத்தை அவர் சொன்னபோது பயந்தார்கள். எப்போதாவது யோவான் 6ஆம் அதிகாரத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவ்விதமான போதனையை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? பலர் வெளியேறி தங்கள் பழைய நண்பர்களிடம் சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேறு வார்த்தையில், நீங்கள் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்திற்குள் செல்லும் போது பல நண்பர்களை இழக்க நேரிடும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட இழப்புகளால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படாவிட்டால் பிசாசு உங்கள் நெருங்கிய நண்பர்களையும் பிரித்து விடுவான். அவன் உங்களுடைய சகோதர சகோதரிகளையும், அம்மா அப்பா, நெருங்கிய நண்பர்கள், சில நேரம் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளையும் பிரிப்பான். உங்கள் கனவை எல்லோரும் சிரித்து கைத்தட்டி பாராட்டப் போவதில்லை. யோசேப்பின் கனவுகளில் அவன் சகோதரர்கள் மகிழவில்லை. அவனை வெறுத்தார்கள்.
அவர்கள் அவனை இன்னும் அதிகமாக வெறுத்தார்கள் என்கிறது வேதம். ஆனால் வேதம் வேறு காரியங்களையும் சொல்கிறது. அது அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்தனர், இன்னும் அதிகமாக வெறுத்தார்கள். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து அவன் சென்ற இடங்களில் எல்லாம் தயவு கிடைக்க பண்ணினார். ஒன்று சொல்கிறேன், லாபம் அடைவதற்காக இழப்பை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவுடன் முழுமையான உறவு கொள்ள வேண்டுமானால் உன்னை பின்னோக்கி இழுக்கும் மக்களை நீங்கள் நிச்சயமாக இழக்கத்தான் வேண்டும். இங்கிருப்பவர்களுக்கும் டிவியை பார்ப்பவர்களுக்கும் நான் சொல்லும் சிறந்த வழி, அப்படி அவர்களால் உபத்திரவம் இருக்குமானால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகியிருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை மாம்ச சிந்தையில் வைத்துள்ளார்கள். தேவனுடன் முழுமையான தொடர்புக்கான உங்கள் பசியை அவர்கள் தடுக்கின்றார்கள். பாதி நேரம் திருச்சபைக்கு செல்வதையும் தடுக்கிறார்கள். இருந்தாலும் என் நண்பர்களை இழக்க மாட்டேன். லாபம் வேண்டுமா? இழக்க வேண்டும். ஆமென். மோசே, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைத்தேன் என்றான். என் வாழ்வில் தேவனுடைய அழைப்பை பற்றி பேசிய போது மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஊழியத்தில் அழைக்கப்படுவதற்காக நான் கேட்கவில்லை. நான் ஆயத்தத்துடன் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்காக காத்திருந்தேன். என் உள்ளத்தில் பேசி சொன்னார், நீ பல இடங்களில் சென்று பெரிய ஒளிநாடா ஊழியத்தை உலகம் முழுவதும் செய்வாய் என்றார். நான் சொல்கிறேன், இப்போதிருந்து நான் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தேன். அப்போதிருந்து அது எனக்கு வேண்டும் என முடிவு செய்து அதற்காக என்னை தேவனிடம் முழுமையாக ஒப்படைத்தேன். அதை நானாக செய்யவில்லை. தேவன் என்னை பிடித்துக்கொண்டு என்னை விட மறுத்தார். ஆனால் அதற்கும் இதற்கும் இடையில் நான் பலவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. நான் பலரை இழந்தேன், அதே சமயம் பலரை சம்பாதித்தேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீ தாயையாவது தகப்பனையாவது சகோதர சகோதரியாவது வீட்டையாவது தேவனுக்காக விட்டு விட்டால் 100 மடங்காக திரும்ப பெறுவாய். பரலோகம் செல்லும் போதல்ல, இந்த வாழ்நாளிலே. ஹல்லேலூயா. சிலருடைய அன்பையும் பாசத்தையும் நாம் எதிர்பார்க்கும் போது அவர்களை விட்டு பிரிவது உலகில் மிகவும் வேதனையான ஒன்றாக இருக்கும். மக்களுக்கு இணங்கும்படியாக தேவனுடைய சித்தத்தை நாம் பலமுறை ஒதுக்கி இருப்பது நம்ப முடியாததாக இருக்கின்றது. நாம் தேவனை பிரியப்படுத்தாமல் மக்களை பிரியப்படுத்துகிறோம். நீங்கள் போராடுகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் உங்கள் வாழ்வில் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுங்கள் என்கிறேன். தேவன் உங்களை செய்ய சொல்வது எதுவோ அதை நீங்கள் செய்தாக வேண்டும். ஆமென். சரி, தேவன் இந்த அழைப்பை என்னில் வைத்த உடனே எல்லோரும் மகிழ்வார்கள் என்று நினைத்தேன். எனவே ஓடி ஓடி அனைவருக்கும் சொன்னேன். தேவன் உங்களிடம் சொன்னதை மக்களிடம் சொல்லும் போது உங்களை பைத்தியம் என்று கூறுவதை எத்தனை பேர் அறிந்துள்ளீர்கள்? நீங்கள் அவர்களிடம் சென்று கூறிய போதும் அவர்கள் மகிழ்ச்சி அடையாதது விரக்தி அடைய செய்வதாக இல்லையா? அது நீங்கள் நெருப்பை வைத்திருக்கும் போது அதன் மேல் ஒருவர் ஒரு பக்கெட் தண்ணீரை ஊற்றி அணைத்தது போல இருக்கும். தேவனிடம் சொன்னபோது இதை செய்ய விரும்பவில்லை என்றார். நண்பர்களிடம் கூறிய போது அவர்கள், என்ன தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொல்கிறாய்? உண்மையில் ஜாய்ஸ், உன்னை வைத்து பார்க்கும்போது அது நடக்குமா என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அதைத்தான் என்னிடம் சொன்னார்கள். ஆமாம், அது கேளிக்கையாகும். நீங்கள் மேடைக்கு வர வேண்டுமா? நான் சிலவற்றை சொல்கிறேன். தலைவராயிருந்தால் தனிமை அனுபவிக்க நேரும். ஏனென்றால் மக்கள் உங்கள் பொறுப்பு எவ்வளவு பெரியது என்று உணர்வதில்லை. நீங்கள் எடுக்க வேண்டிய அநேக முடிவுகளை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. எல்லோரும் ஆமாம் என்பதை கேட்க விரும்புவார், இல்லை என்று சொன்னால் விரும்புவதில்லை. கவனியுங்கள், எத்தனை பேர் எந்த பொறுப்பிலாவது உள்ளீர்கள்? வேலை செய்யும் இடம் அல்லது சபை அல்லது வேறெங்காகிலும் உங்கள் அதிகாரத்தின் கீழ் மக்கள் இருக்கிறார்களா? அது வேடிக்கை இல்லையா? அது வேடிக்கை தானே. வாழ்வில் நாம் சந்திக்கும் பெரிய பிரச்சனையே மக்களால் வரும் பிரச்சனைகள் தான். அது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இருக்கும். அவர்களை விட்டு ஒதுங்க உங்களால் முடியாது. ஆனால் நீங்களும் பிறருக்கு பிரச்சனையாக உள்ளதால் ஒன்றை ஒன்று சமன் செய்கிறது. வாழ்வில் சில சமயங்களில் நாம் அனைவருமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறோம். எப்போதும் நாம் தேவனிடம் செல்ல முடியும் என்றும் அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்றும் நாம் அறிய வேண்டும். எபிரேயர் 4:15 எனக்கு பிடித்தமான வசனமாகும். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு என்று அது சொல்லுகிறது. நம் பலவீனங்கள் மற்றும் துன்பங்களை அறிந்தவர் இயேசு. ஏனென்றால் அவரே நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும்
பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். இவையெல்லாம் நற்செய்திகள் தான். என்றாலும் குறிப்பாக என்னை புரிந்து கொள்கிறார் என்பதில் தான் நான் ஆறுதல் அடைகிறேன். பெண்கள் தங்கள் கணவர்கள் தங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் நாம் அனைவருமே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மக்களால் புரிந்து கொள்ளப்படுவதே இல்லை. ஆனாலும் இயேசு நம்மை புரிந்து கொள்கிறார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.